அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்புல தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு வருவார். அதை நீங்க உன்னிப்பாய் கவனித்து அதை இன்னும் நம்ம இந்த யூடியூப்ல நம்ம இதை அனுப்புறோம். கிட்டத்தட்ட 700க்கும் ரெகுலரா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு எனக்கு திரும்பி அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆகவே இந்த 40 தலைப்பும் மிக பிரமிப்பாய் கர்த்தர் உண்மையாகவே நமக்கு போதித்து நமக்கு ஆசீர்வாதங்களை உண்மையாக கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த 40 தலைப்பே அவ்வளவு அருமையான ஒரு தலைப்புகள்னு சொன்னாங்க. இன்றைக்கு 34வது தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். அதை குறித்து போதகர் ஞானம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளில நம்முடைய ஐக்கியத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அடியனையும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர கர்த்தர் எனக்கு தந்த கிருபைகளுக்காக, இதற்கு காரணமா இருக்கிற அருமையான சகோதரருக்காகவும், ரயில்வே எம்ப்ளாயிஸ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தேவ பிள்ளைகளுக்காகவும், ரிடெம்ஷன் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் இருக்கிற ஒவ்வொரு தேவ சேனைகளுக்காகவும், இந்த கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் ஃபெலோஷிப்ல இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாய் பகிர கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யம் என்கிற வார்த்தை நம்முடைய இருதயத்துல மிக 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 முக்கியமான ஒரு மையமாக ஒரு தாக்கத்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் சொற்ப நேரத்துல தியானித்து கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோட இடைப்படுவீராக, பேசுவீராக. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த வேளையில எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை மையமாக நாம் தியானித்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடியன் வாசிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். இந்த வசனத்துல அசைவில்லாத ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை தான் நாம் பெறப்போகிறோம். எனக்கு அருமையான ஊழியக்காரர்களே, இந்த வேளையில நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்முடைய கவனத்தை, நம்முடைய வாஞ்சையை, நம்முடைய இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த செய்தியை நாம் உற்று நோக்கும் போது நம்முடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில எல்லா புத்தகங்களிலும் மையமாக விளங்குவது, பரிசுத்த வேதாகமத்தின் மைய பொருளாக விளங்குவதே தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துதான் நாம அதிகமாக வாஞ்சிக்கிறவர்களாகவும் அதை தேடுகிறவர்களாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பயணிக்கிறவர்களாகவும் நாம இருக்கிறோம். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த எபிரேயர் யூதியாவில் இருந்து எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இந்த எபிரேய ஆக்கியோன் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் மிகவும் சோர்ந்து போன நிலைமையில இந்த கடிதத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த எபிரேய ஆக்கியோன் சோர்ந்து போயிருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த கடிதத்தை அனுப்புகிறார். இந்த நிருபம் ஒரு பெரிய தாக்கத்தை எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுத்தினது. இந்த நாளிலும் இதே வார்த்தைகள், இதை படிக்கிற நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ஒரு பெரிய தாக்கம், ஒருவேளை பல்வேறு சூழ்நிலைகளில சோர்ந்து போயிருக்கிற
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த எபிரேயர் நிருபத்துல தேவன் இந்த ஆக்கியோன் மூலமாக நமக்கு தந்திருக்கிறவைகள் இந்த எபிரேய கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆவிகை உயிர்ப்பிக்கிற, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. எபிரேய கிறிஸ்தவர்கள் அவர்கள் சோர்ந்து போனவர்களாக இருந்தார்கள். காரணம், யூத மார்க்கத்தில் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தபடியினாலே அந்த கால சூழ்நிலைகளிலே அவர்கள் ஒரு பெரிய சவாலை சந்திக்க வேண்டியதா இருந்தது. எபிரேய கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய இடரலுக்குள்ளாக செல்ல வேண்டியதாக இருந்தது. முன்னாள் மத தலைவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் மிகவும் உற்சாகப்படுத்தாமல் அவர்கள் இடரலுக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே சரியான ஆசாரியர்கள் எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இது மிகவும் எபிரேய கிறிஸ்தவர்களை சோர்வடைய செய்தது. அவருடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தியது. சில நேரங்களில் யூத மதத்திற்கே திரும்பி செல்ல மற்றவர்களால் தூண்டப்பட்டார்கள் எபிரேய கிறிஸ்தவர்கள். இது பயங்கரமான ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில இந்த எபிரேய ஆக்கியோன் எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபத்தை கொடுக்கிறார், இந்த கடிதத்தை அனுப்புகிறார். நிச்சயமாகவே இந்த நாட்களிலே சோர்ந்து போயிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த அசைவில்லாத ராஜ்யத்திலே நாம இருக்கிறோம். நாம பங்கடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சில நேரங்களில தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறதுல நமக்கு சில விஷயங்கள் ஒரு சரியான புரிதல் ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஜெபிக்கும் போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோமே. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமீபித்து விட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோமே. அதே சமயம் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்க பொழுது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்று ஆண்டவர் பதிலளிக்கிறதை பார்க்கிறோம். விசுவாச மக்களாகிய நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள நாம் எல்லா வார்த்தைகளையும் நாம் வாசிக்கும் போது மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் பாவ மன்னிப்பை பெற்று நாம் முழுகி ஞான ஸ்நானம் எடுத்து நாம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் நாம் ஞான ஸ்நானம் பெற்று நாம் ரட்சிக்கப்பட்டோமே, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டோமே, மறுபடியும் நாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி பிறந்தோமே. அந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்து விட்டது, அது துவங்கி விட்டது. நாம் மறுபடியும் நாம பிறந்த பிறகு மறுபடியும் நாம் பிறந்த அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் தாமே தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே நாம் பெற்றுக்கொண்டோம். இப்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் இப்போது வளர ஆரம்பிக்கிறோம். பிறந்த நாம், ஆவியில பிறந்த நாம் வளர ஆரம்பிக்கிறோம். எந்த காரியத்தை, எந்த ராஜ்யத்துல வளரோம்னா உலக ராஜ்யத்துல தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மறைந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ராஜ்யத்துல நாம வாழ்கிறோம். எனக்கு அருமையான தேவ மக்களே, இந்த நாட்களிலே நமக்கு தேவ நல்ல ஒரு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை தேவ நமக்கு தந்திருக்கிறார்.
இந்த தேவனுடைய ராஜ்யமாகிய நம்ம சுபாவங்களை வெளிப்படுத்தவும், நாம் பயிற்றுவிக்கவும், நாம இந்த பூமியில சாட்சியாக மற்றவர்களுக்கு நாம் மகிமையாக நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு பகரவும், நம்மை பக்குவப்படுத்தி நம்மை உருவாக்குவதற்கு தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒரு பெரிய தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பங்காக இருக்கிறது. நாம் இந்த தேவ ராஜ்யத்துக்குரிய சுபாவங்களிலே வளர 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 நிச்சயமாகவே ஒரு நாளிலே மறைந்திருக்கிற இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யேகமாக உண்மையாகவே ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யம், இந்த பூமிக்குரிய எல்லா மனித ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் பிரத்யேகமாக வெளியரங்கமாக வெளிப்படும். அந்த தேவ ராஜ்யத்திற்குரிய அந்த சுபாவங்களும் அந்த ஆசீர்வாதங்களும் நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்குள்ளேயும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுபாவங்கள் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் தேட வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பிரத்யேகமாக வெளியரங்கமாக நிச்சயமாக இதே பூமியில தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும். நாம் அந்த ராஜ்யத்தில் பங்கடைவோம். இது அசையாத ராஜ்யமாக இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ஆமென். பிரியமானவர்களே, அசைவில்லாத என்று சொல்லும் பொழுது அசைகிற ராஜ்யங்களும் இந்த பூமியில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நமக்கு தெரிந்த வண்ணமாக தானியேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்துல அந்த சிலையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த சிலையினுடைய தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இந்த வேளையில தானியேல் புத்தகத்துக்கு நேராய் நாம் திரும்பும் போது, நாம் இதை உற்று நோக்கும் போது, ராஜ்யங்கள், சாம்ராஜ்யங்கள் எப்படி அவைகள் அழிந்தது என்பதை நாம் தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகையையும், கிறிஸ்து என்கிற ராஜாதி ராஜா வந்து எல்லா இந்த பூமிக்குரிய உலக சாம்ராஜ்யங்களை தேவன் எப்படி தகர்த்து போட்டார் என்பதையும் மிக தெளிவாக வாசிக்கிறோம். அந்த நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தில் அந்த பெரிய சிலை, அந்த தலை பசும்பொன்னா இருந்தது. இது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளி, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை அது குறிக்கிறது. அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் கிரேக்க சாம்ராஜ்யத்தை அது குறிக்கிறது. கால்கள் இரும்பு, அது ரோமர் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. ரோம சாம்ராஜ்யத்தில் பிரிந்த அந்த 10 நாடுகளை கொண்ட அந்த ஒரு குழுமம், இது பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. இப்பொழுது நாம் வாழ்கிற காலங்கள் இந்த களிமண் காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சாம்ராஜ்யங்கள், இது மனிதனால ஏற்படுத்தப்பட்ட சாம்ராஜ்யங்கள் அசைகிற சாம்ராஜ்யங்களாக அசைந்து நொறுங்குண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தேவராஜ்யத்தை ஸ்தாபித்து இருக்கிறார், நமக்குள்ளே துவக்கி இருக்கிறார். இந்த ராஜ்யம் வெளியரங்கமா எப்படி வருகிறது என்பதை பார்க்கிறோம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது.
நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அதிசீக்கிரமாக யாரும் நினைத்திராத வேளையிலே அவர் வரப்போகிறார். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், ஆமென், பெயர்ந்து உருண்டு வந்தது. நிச்சயமாக இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினையாத நாளிலே நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரப்போகிறார். அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அந்த பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்போது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகள் அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த கல் தேவனுடைய விசேஷமாக நம்ம பார்க்கிற அந்த கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல், வேதத்திலே வாசிக்கிறோம், சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியெல்லாம் நிரம்பி இந்த பூமியெல்லாம் ஆளுகை செய்ய போகிறது. நமக்குள்ளே மறைந்திருக்கிற ராஜ்யம் வெளிப்படையாக இந்த ராஜ்யத்தை பார்க்கிற ஒரு நாள் அதிசீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வாசிக்கிறோம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினார். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆமென். எனக்கு பிரியமான தேவனுடைய ஊழியக்காரர்களே, நிச்சயமாகவே இந்த ராஜ்யத்திற்காக தான் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளில் அவைகள் நொறுங்குண்டு போக போகிறது. பதரை போல் அது மாறி போக போகிறது. இந்த வேளையில தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக காரியங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். அநேக காரியங்களிலே நாம் பலவீனப்படுகிறோம். எபிரேய கிறிஸ்தவர்களை போல அவர்களும் இந்த ராஜ்யத்தை குறித்து அவர்கள் மிகவும் உற்சாகமா இருந்த அந்த நாட்களிலே மற்றவர்களால் அவர்கள் மிகவும் சோர்வடைய அவர்களுக்கு ஏதுவா இருந்தது. மற்றவர்கள் எபிரேய கிறிஸ்தவர்களை சோர்வடைய செய்தார்கள். குறிப்பாக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு பலவீனமான இடரலை உண்டு பண்ணினார்கள். அதாவது யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட எபிரேய கிறிஸ்தவர்களிடத்துல பலவிதமான இடர்கள். ஒரு முக்கியமான இடரல் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பிரதான ஆசாரியராக இருக்க முடியும் என்று அவர்களுக்குள்ள இந்த வாக்குவாதத்திலே அவர்கள் மற்றவர்கள் இடரல் அடைய செய்தார்கள். அவர்கள் சொன்ன காரியங்கள், லேவி கோத்திரத்திலே தானே ஆசாரியர்கள் தோன்ற வேண்டும், இவர் யூதா கோத்திரத்திலே வந்தவர் அல்லவா, எப்படி இவர் நமக்கு ஆசாரியராக பிரதான ஆசாரியராக இருக்க முடியும் என்று சொல்லி யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இடத்துல ஒரு இடரலாக அவர்கள் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில இந்த எபிரேய ஆக்கியன் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறார். அவர் அழகாக மெல்கிசேதேக்கை அவர்களுக்கு பிரகடனப்படுத்தி மெல்கிசேதேக்கை அவர்களுக்கு காட்சியாக காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? மெல்கிசேதேக்கு, இந்த கோத்திரங்கள் உருவாவதற்கு முன்பாகவே மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தாரே என்று சொல்லி, மெல்கிசேதேக்கு நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆசாரித்துவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்களே என்று சொல்லி அழகாக இந்த எபிரேய ஆக்கியோன் மெல்கிசேதேக்கை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறதை காண்கிறோம். ஆகவே இவைகளை எல்லாவற்றையும் எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆக்கியோன் தம்முடைய தேவனுடைய வார்த்தைகளால சொல்லி உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நாம் வாழ்கிற இந்த அழிந்து போகிற அசைகிற ராஜ்யங்களிலே களிமண்ணை நாம் இப்பொழுது பார்த்த வண்ணமாக களிமண், அதாவது இரும்பும் களிமண்ணுமாகிய இக்காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பல விதங்களிலே சோதனைகள் வருகிறது. இந்த களிமண்ணும் பாதி இரும்பும் உள்ள இந்த அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சி நிச்சயமாக வேதத்திலே வாசிக்கிறோம், இவைகள்
கிறிஸ்துவால இவைகள் பெயர்க்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்தி கிறிஸ்துனுடைய 7 வருட ஆண்டுகள் இந்த பூமியில ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்து ராஜாதி ராஜாவாக தம்முடைய ராஜரிகத்தை அவர் விசேஷமான ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும் போது நாம் அந்த ராஜ்யத்தில மகிமையானவர்களாக, நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பங்குள்ளவர்களாக நாம ராஜ்யத்துல நாம் ஆட்சி செய்ய போகிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் சுபாவங்களில இந்த அழிந்து போகிற இந்த உலகம், நாம் பார்க்கிற இந்த அழிந்து போகிற ராஜ்யத்துக்கும் நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பெரிய சவாலாக நாம் போராட்ட களத்துல, ஒரு யுத்த களத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள நம்மை இவ்வசனங்கள் உற்சாகப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒன்றுக்கும் கலங்காமல், நாம் சோர்ந்து போகாமல், தேவனுடைய ராஜ்யத்து குருவிகளையே நாம் தியானித்து 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 தேவனுடைய ராஜ்யத்து குருவிகளையே நாம் தேடி 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 இந்த பூமியில தேவனுடைய கிறிஸ்துனுடைய சரீரமாகிய சபை என்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கத்துல நாம் அதிகமாக நாம் அவருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்து குருவிகளை பேசி, தேவனுடைய ராஜ்யத்து குருவிகளை நாடி, தேவனுடைய ராஜ்யத்துகளை தேடும் போது இவைகள் நம்முடைய சுபாவமாக மாறிவிடுகிறது. நம்மை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்கள், மற்றவர்களால இந்த உலகத்தின் அழிந்து போகிற அசைகிற இந்த ராஜ்யத்தின் மூலமாக வருகிற நமக்கு சோதனைகள், சவால்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு நிச்சயமாக இந்த எபிரேயன் ஆக்கியோன் நம்மை உற்சாகப்படுத்துகிறதை இந்த வேளையில நாம் காண்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 12ஆம் அதிகாரத்துல துவக்கத்திலேயே ஒரு பெரிய மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடுங்க. எதெல்லாம் நமக்கு நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக சவாலாக நம்மை நோக்கி வருகிறதோ, நம்மை கஷ்டப்படுத்துகிறதோ, நம்மை பலவீனப்படுத்துகிறதோ, இவைகளை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்று நம்மை 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆக்கியோன் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய வார்த்தையால நம்மை இந்த இடத்துல உற்சாகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை எனக்கும் உங்களுக்கும் தேவன் பரத்திலிருந்து கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தின் ராஜ்யம் அசைகிற அழிந்து போகிற இந்த ராஜ்யத்திலிருந்து வருகிற சவால்கள் நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை எந்த விதத்திலையும் பாதிக்காதபடிக்கு, நாம் இதை இழந்து போகாதபடிக்கு இந்த விசேஷமான வார்த்தையை தேவன் தருகிறார். இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளப்படுவோம். இது இந்த வேளையில நிறைவுக்கு நேராய் போக வாஞ்சிக்கிறேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுபாவங்களில் இந்த பூமியில வாழ்கிற நாம் ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துகிறார். எந்த நமக்கு விரோதமா இருக்கிற சவால்களையும், நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்களையும் நாம் பார்க்காதபடிக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கத்தக்கதாக அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வெளிப்படுகிறதா இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஒரு 3 காரியங்களை சொல்லி கடந்து போக அடியேன் ஊழியக்காரன் வாஞ்சிக்கிறேன். அதாவது முதலாவது காரியம், நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் அந்த சுபாவத்தை நாம வெளிப்படுத்தும்படியாக பயத்தோடும் பக்தியோடும் இதை வெளிப்படுத்துவதற்கு நமக்குள்ளே இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுபாவத்தை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது காரியம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 21வது லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்பிக் கொள்வோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் இப்படி சொல்லுகிறது. பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான்
என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, நான் எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் இந்த வேலையில நமக்குள்ளே மறைந்திருக்கிற இந்த தேவ ராஜ்யம், ஆமேன், நம்ம இந்த தேவ ராஜ்யத்துல காணப்பட்ட ஒரு 3 சுபாவங்கள்ல முதல் சுபாவம், நாம சிறு பிள்ளையை போல நாம மாற வேண்டும். குறிப்பாக சிறு பிள்ளையை போல என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், பொதுவாக சிறு பிள்ளைகள் பெற்றோரையே சார்ந்திருப்பார்கள். பொதுவாகவே சிறு பிள்ளைகள் பெற்றோர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்களோ அங்கே தங்கியிருப்பார்கள் அல்லவா? சிறு பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அரவணைப்புல, அது மாத்திரமல்ல அந்த கண்டிப்புல, நிச்சயமாகவே அவர்களுடைய அந்த வட்டத்துக்குள்ளாக தான் சிறு பிள்ளைகள் இருப்பார்கள். சுருக்கமாய் கடந்து போறோம். நாமும் கூட தேவனையே சார்ந்திருக்கிற சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, நிச்சயமா பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துல நாம் சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவோம். முதலாவது ஒரு சுபாவம், நாம் தேவனையே சார்ந்திருக்கிற சுபாவம். நமக்குள்ள இருக்கிற இந்த தேவ ராஜ்யத்துக்குரிய ஒரு சுபாவம், நமக்குள்ளே மறைந்திருக்கிற தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம், இந்த பூமியில நாம் தேவனை சார்ந்திருக்கிறதை நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது எப்படி சிறு பிள்ளைகள் பெற்றோரையே சார்ந்திருக்கிறார்களோ, நாமும் ஆண்டவரையே சார்ந்திருக்க தேவன் விரும்புகிறார். இரண்டாவது, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளும் போது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாம தொடர்ந்து நீங்க தனிப்பட்ட விதத்துல வாசிக்க தியானிக்க, அது நம்ம பெரிய ஆசீர்வாதமாக, பெரித ஆசீர்வாதமாக இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த நாட்களிலே நாம் இந்த அழிந்து போகிற ராஜ்யத்துல வாழ்கிற நமக்குள்ளே தேவராஜ்யம் இருக்கிறது. இந்த தேவ ராஜ்யத்தினுடைய இன்னொரு சுபாவம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஆமென். தேவனுடைய சித்தமே நம்முடைய சுபாவமாக, அந்த தேவ ராஜ்யத்துக்குரிய அந்த சுபாவங்களில் இரண்டாவது ஒரு சுபாவத்தை எந்த நாளில தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டியது, சித்தத்தை நாம் செய்யணும். நம்ம சித்தத்தை செய்தால் நிச்சயமாக மறைந்திருக்கிற ராஜ்யம் ஒரு நாளில் வெளியரங்கமாகும் போது நாம் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். தேவனுடைய சித்தத்தை, நம்முடைய சித்தத்தை அல்ல. நம்முடைய சித்தம் என்பது அசைகிற ராஜ்யம், அது மாம்சத்துக்குரியது. அசைவில்லாத ராஜ்யத்துக்குரிய ஒரு சுபாவம் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே நாம் சார்ந்து வாழ்வது. ஆமென். இதை நாம் நம்முடைய சுபாவமாக மாற்றிக்கொள்ளும் போது நாம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மூன்றாவது, நமக்குள்ளே மறைந்திருக்கிற தேவ ராஜ்யத்துல இந்த சுபாவத்துல வாழ மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய வீடுகளில் நம்ம தியானிப்போம். முக்கியமான சாராம்சமாக வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எதற்காக நமக்கு இந்த ஒரு அழைப்பு, இந்த ஒரு வரவேற்பு என்று சொன்னால், 35ஆம் வசனத்துல சொல்றார், பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த ஒரு மற்றவர்களை அரவணைக்கிற இந்த ஒரு நமக்கு ஒரு தேவ ராஜ்யத்துக்குரிய இந்த சுபாவத்தை மூன்றாவது சுபாவமாக இந்த பூமியில நாம் நம்மை வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் அதற்காகவே இந்த ராஜ்யத்துல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த சுபாவங்களை, இந்த ராஜ்யத்தில் அழிந்து போகிற இந்த உலக காரியங்களை தேவன் நம்ம ஆயுஷ் நாட்களை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த சுபாவங்களை எல்லாம் இந்த பூமியில வெளிப்படுத்த வேண்டும். எபிரேய கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு பெரிய சவால்கள் வந்தது, அவர்களுக்கு பெரிய சோதனைகள் வந்தது.
பின்மாற்றத்திற்குள்ளாக போகிற நிலை கூட வந்தது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகள் எபிரேய கிறிஸ்தவர்களை நிலைநிறுத்த செய்தது. ஆமென். விசுவாசத்துல உறுதியாயிருக்க தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஆதாரமாக மாறினது. இந்த கடைசி நாட்களிலும், இந்த களிமண்ணினுடைய இந்த நாட்களில, இந்த நாட்கள் கிருபையின் நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நமக்கு முன்பாக இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள், பலவிதமான சவால்கள், நம்மை கலங்கடிக்கிற இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கண்டு ஒருபோதும் கலங்காமல், இவைகள் எல்லாம் மாறி போகக்கூடியது. ஆனால் நாம் மாறி போகாத, அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்துல நாம் பிரஜைகளாக இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தில் நாம் பங்கடைய போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அந்த ராஜ்யத்திலே நாம் பங்கடைவதற்கு நாம் வாசித்த வார்த்தையின்படி பக்தியோடும் பயத்தோடும் பக்தியோடும் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். இந்த சுபாவத்திலே வாழ வேண்டும். இரண்டாவது, பயத்தோடும் பக்தியோடும் ஆமென் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த சுபாவத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அப்போது கிருபை நமக்கு பெருகும். அது மாத்திரமல்ல, மூன்றாவது, எல்லாரையும் நம்ம இந்த பூமியில மற்றவர்களை பசியா இருக்கிறவர்களுக்கு நாம் ஆகாரம் தந்து இந்த சிறியரில நாம் அவர்களை நினைந்தருளும் போது இந்த ராஜ்யத்துக்குரிய சுபாவம் நம்மில் மூன்றாவதாக வெளிப்படும் போது நிச்சயமாகவே நமக்கு கிருபையில நாம தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தருவார். நமக்கு ஒரு சுருக்கமாக இந்த 3 சுபாவங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். முதலாவது, தேவனையே சார்ந்திருப்பது சிறு பிள்ளையை போல. இரண்டாவது, சித்தத்தையே நாம் இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தையே தேவனுடைய ராஜ்யத்துல நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, அந்த விசேஷமான அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துவது. மூன்றாவது, எல்லாரையும் அரவணைத்து தேவனுடைய அந்த ஒரு விசேஷமான மகிமையான அவருடைய வாஞ்சிய மற்றவர்களை போஷிக்கிறதோ மற்றவர்களை அரவணைக்கிற அந்த சுபாவத்தை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற அந்த கிருபையை நாம் ஒவ்வொருவரையும் பெற்று நாம் தேவனுடைய ராஜ்யத்துல மகிமையாய், தேவனுக்கு மகிமையாய், ஆனந்தமாய், என்றென்றைக்கும் அசைவில்லாத ராஜ்யத்துல தேவனோட நாம ஆளுகை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உண்மையாகவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் நமக்கு பகிரங்கமாய் இந்த கடைசி நாட்களில நல்ல ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை உண்மையாகவே நாம் அபியாசப்படுத்தி கிரிகள் நிமித்தம் சாட்சியாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனையே சார்ந்து சிறு பிள்ளையை போல நாம் மாற தேவன் தாமே நம்மை கிருபை பாராட்டுவாராக. பரலோகத்தில் உண்மையாகவே தேவ சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் அவருக்கு நாம் முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து உண்மையாகவே தேவனுடைய வருகையில் நாம் காணப்பட அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. மூன்றாவது, நாம் உண்மையாகவே நற்கிரிகளை செய்து மற்றவர்களை அரவணைத்து உண்மையாகவே அவர்களுக்கு நாம் முடிந்த அளவுக்கு அவருக்கு நாம் செய்ய வேண்டிய உபகரணங்களை செய்ய தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த 3 காரியங்களையும் கொண்டு இன்றைக்கு நாம் கேட்ட அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் பக்தியோடும் பயத்தோடும் நாம் உண்மையாக அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது, அந்த ராஜ்யத்தை நாம் உண்மையாகவே அசதியா எண்ணாதபடி ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பக்தியோடும் கடந்து செல்ல தேவன் தாமே நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. இந்த ராஜ்யம் அழியாது, இந்த ராஜ்யம் முடிவு பரியந்தம் நிலைநிற்கும். ஏனென்றால் இது அசைவில்லாத ராஜ்யம். ஆகவே கர்த்தர் இந்த இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம் இருதயத்தில் உண்மையாகவே நிரப்பி ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு தேவன் தாமே நம்மை வழிநடத்தும்படியாய் செல்வஜெய ஜெபமணி முடிப்பார்.